Hello everyone, welcome to Beehive. This is daily usage sentences, lesson number 152. Join me, let's get the ball rolling. First one, கோழி கிறுக்கல். கோழி தன்னோட காலை மண்ணில் வச்சு சராய்க்கும் இல்லையா, இதுக்கு தான் நம்ம கோழி கிறுக்கல்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் சிக்கன் ஸ்க்ராட்ச் அப்படின்னு பேர். இப்போ உன்னோட கையெழுத்து பார்க்க கோழி கிறுக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு your handwriting looks like chicken scratch. Your handwriting looks like chicken scratch அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தொழில் ரகசியத்துக்கு இங்கிலீஷில் ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் இல்லை சீக்ரெட் ஆஃப் த ட்ரேட், ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவரோட தொழில் ரகசியத்தை சொல்ல விரும்பலை, யார்ட்டையும் பகிர்ந்துக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு he doesn't want to share the trick of his trade. He doesn't want to share the trick of his trade இல்லை he doesn't want to share the secret of his trade அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இருமல் மிட்டாய் சாப்பிடுவோம் இல்லையா, விக்ஸ் ஹால்ஸ், இதுக்கெலாம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா காஃப் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா லாசஞ்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போது இந்த விக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வரும், தொண்டையில் கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச் போக்குங்க அப்படின்னு வரும் இல்லையா. இந்த தொண்டையில் கிச் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இச்சி த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த இருமல் மிட்டாயை சாப்பிட்டா இதமாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஒரு சென்டென்ஸில் பார்க்கலாமா. டேக் காஃப் ட்ராப்ஸ் டு soothe your itchy throat. டேக் காஃப் ட்ராப்ஸ் டு soothe your itchy throat அப்படின்னு நம்ம இதுக்கு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் ஒரு வெளி வேடதாரி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சிலதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஊருக்கு உபதேசம் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம இங்கிலீஷில் ஹீஸ் அ ஹிப்போக்ரிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் 2 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தவங்க அவங்க ஒரு சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லை அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், கிண்டலா, அதை நீ சொல்கிறியா இல்லை அதை நீ சொல்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் கிண்டலா எப்படி சொல்லலாம்னா தட்ஸ் ரிச் கம்மிங் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே நம்ம வேறு மாதிரி கூட கேட்போம் இல்லையா, அதை யார் சொல்கிறது பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் லுக் ஹூ இஸ் டாக்கிங், இதுவும் கிண்டலா சொல்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன், தண்ணியை கலக்காது, அதாவது சேர் இருக்க தண்ணியை மேலே தெளிவாக இருக்கும், கீழே சேர் இருக்கும், அந்த மாதிரி தண்ணியை கலக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மடில் த வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு சென்டென்ஸும் பார்க்கலாம். he muddled the water trying to find his fallen key. அவரோட கீழே விழுந்த, அதாவது தண்ணியில் விழுந்த சாவியை தேடுறதுக்காக தண்ணியை கலக்கி தேடினார் அப்படின்னு அர்த்தம், இல்லை தண்ணியை கலக்கினார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அடிப்பட்ட பாம்பு கடிக்காமல் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் a scotched snake bites again அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் நியூ டு மீ, இல்லை ஐம் நாட் டூயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ ஹவ் ஆல்ரெடி டன் இட் இல்லை ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபேஸ்ட் இட் அப்படின்னு நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் சொல்லிக்கலாம். இதையே நம்ம ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷனில் சொல்கிறோன்னா இட்ஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ரோடியோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரோடியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட், மாடுகளை அடக்கிறது, மாடுகளை கயிறு போட்டு பிடிக்கிறது, இந்த ஸ்போர்ட்டுக்கு ரோடியோ அப்படின்னு பேர். சரி, இப்போ இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். டெலிவரிங் அ ஸ்பீச் ஆன் த ஸ்டேஜ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ரோடியோ அப்படின்னா மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் சொல்லணும்னா டெலிவரிங் அ ஸ்பீச் on the stage is not new to me, I have already done it அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க இருந்தப்போ வீடே கலகலன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு the house was filled with laughter when they were here. ஆனால் இப்போது வீடு பெருச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு but now the house looks empty அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கிணத்துலேருந்து தண்ணி எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு draw water from the well அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடித்த பிறகு ஒரு தனி தைரியம் வரும், ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் வரும். இதுக்கு தமிழில் ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் இங்கிலீஷில் இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டச்சுன்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா நெதர்லாண்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் டச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டச் கரேஜ் அப்படிங்கிற இடியம் எதுலேருந்து வந்துச்சுன்னா ஒரு காலத்தில் இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்த டச் பீப்புளுக்கும் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுவாங்களாம், வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆல்கஹால் குடிச்சிட்டு வருவாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த இங்கிலீஷ் இவங்க இந்த மாதிரி வர்றதுக்கு டச் கரேஜ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடியத்தை
குடிச்சிட்டு ஏதாவது கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறது, இல்லை குடிச்சிட்டு தனி தைரியத்தில் ஏதாவது பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஹிஸ் டச் கரேஜ் செட்ஸ் இன் வென் எவர் ஹீ கன்சியூம்ஸ் ஆல்கஹால். ஹிஸ் டச் கரேஜ் செட்ஸ் இன் வென் எவர் ஹீ கன்சியூம்ஸ் ஆல்கஹால். அதாவது அவர் எப்பப்பெல்லாம் குடிக்கிறாரோ அப்போல்லாம் அவருக்கு ஒரு தனி தைரியம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். He danced under the influence of Dutch courage. He danced under the influence of Dutch courage. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவர் குடிச்சிட்டு அந்த ஒரு தனி கான்ஃபிடென்ட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். That's it for today. Thanks for watching. Do subscribe.